வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் ஒரு திருநாமத்தை கூறி துவா கேட்டால் அது நிச்சயம் ஏற்கப்படும். அந்த ஒரு திருநாமத்தை நாம ஓதி நம்ம என்ன துவா கேட்டாலும் சரி அந்த துவா அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவா. அதை பத்தின ஒரு ஹதீஸையும் சேர்த்து நாம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திருநாமத்தை கூறி துவா செய்தால் அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வானோ அந்த திருநாமத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டான் என்று உனக்கு தெரியுமா என்று கூறினார்கள். அதற்கு யா ரசூலல்லாஹ், தங்கள் மீது என்னுடைய தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும், அந்த திருநாமத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, அதை உனக்கு கற்றுக் கொடுப்பது ஏற்றமானதல்ல என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் இதை கேட்டு ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டேன். சிறிது நேரத்துக்கு பின் எழுந்து நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையில் முத்தமிட்டு, யா ரசூலல்லாஹ், அதை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினேன். அதற்கு, நான் உனக்கு அதை கற்றுக் கொடுப்பது நல்லதல்ல, ஏனெனில் அதன் மூலம் நீர் உலக விஷயங்களில் ஏதாவது ஒன்றை கேட்பது உனக்கு நல்லதல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் அங்கிருந்து எழுந்து சென்று ஒலு செய்து 2 ரக்காத் நஃபில் தொழுதுவிட்டு இந்த ஒரு துவாவை கேட்டேன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கேட்ட இந்த துவாவை கேட்டு அதிகமாக சிரித்துவிட்டு கூறினார்கள், நீ எந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்வை அழைத்தாயோ அதில் அந்த விசேஷமான திருநாமம் இருக்கின்றது என்று கூறினார்கள். அவங்க கேட்ட துவால அந்த திருநாமம் இருக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த திருநாமத்தை ஓதுவதன் மூலம் நம்மளுடைய துவா நிறைவேறும். இப்போ அந்த துவா அவங்க என்ன ஓதுறாங்க அப்படிங்கிறத நாம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுல என்ன திருநாமம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அல்லாஹும்ம இன்னி அது உக்கல்லாஹ வ அது உக்கல் ரஹ்மான வ அது உக்கர் பர்ரர் ரஹீம வ அது உக்க பி அஸ்மா இக்கல் ஹுஸ்னா குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வமாலம் அலம் அன் தஃபிரலி வ தர்ஹம்னி. யா அல்லாஹ், நான் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கின்றேன், மேலும் ரஹ்மான் என்று அழைக்கின்றேன், மேலும் நல்லது செய்யக்கூடியவன் ரஹீம் என்று அழைக்கின்றேன், மேலும் நான் அறியாத உன்னுடைய அனைத்து அழகிய திருநாமத்தை கொண்டும் அழைக்கின்றேன். நீ என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, மேலும் என் மீது அருள் பொழிவாயாக. இதுல என்ன திருநாமம் இருக்கு? ரஹ்மான், ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அப்படிங்கிற இந்த 2 திருநாமங்களும் இந்த ஒரு துவால அடங்கி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த 2 திருநாமங்களையும் நீங்க அதிகமா துவா கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வச்சு அதிகமா ஓதி நீங்க துவா கேட்டாலும் சரி, அந்த துவாவை அல்லாஹு தாலா நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். இல்ல நீங்க இந்த துவாவையே கூட நீங்க ஓதலாம். ஏன்னா இதுல அர்த்தத்தையே பார்த்தீங்களா? பாவ மன்னிப்பு புரிவாயாக, எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நம்மளுடைய பாவங்களையும் மன்னிக்க செய்யறதுக்கு அருளும் புரியணும் அப்படிங்கிறதுக்கான 2ஐயும் சேர்த்து உள்ளடக்கின ஒரு வார்த்தையா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒன்று இந்த துவாவை ஓதி கூட நீங்க துவா கேட்கலாம், இல்ல நீங்க அந்த திருநாமத்தை மட்டும் கூட நீங்க ஓதி துவா கேட்கலாம். நிச்சயமாக அல்லாஹ் தாலா நம்ம கேட்கக்கூடிய துவாவை செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு நீங்க ஓதுங்க. அதே மாதிரி ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுவாகவே அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதுவதன் மூலம் நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதை ஓதி நாம கேட்கக்கூடிய துவாவானது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க எப்போ தொழுவுறீங்களோ தொழுவதுக்கு முன்னாடி அஸ்மாஉல் ஹுஸ்னாவை நீங்க ஒரு முறை ஃபுல்லா கூட ஓதிட்டு துவா கேட்கலாம், அல்லது இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவாகவே உங்களுடைய துவாக்கள் படுவேகமாக நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.